வீடியோல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். அவர்களுடைய வருகை, ஆட்சி காலம், பரம்பரை, அங்க அடையாளம்னு அனைத்தை பற்றியும் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்காங்க. அவற்றை பற்றி தான் பார்க்க போறோம். மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னா, போரும் கொடுங்கோன்மையும் நிரம்பி இருக்கும் இப்பூமியில் அமைதியையும் நீதியையும் நிலைநிறுத்துவதற்காக வருவாங்க. மேலும் இவங்களுடைய ஆட்சி காலம் 7 வருடங்கள். என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் அரேபியரை ஆட்சி செய்யும் வரை இவ்வுலகம் முடிவுக்கு வராது. இவ்வுலகில் ஒரு நாள் மட்டுமே எஞ்சி இருந்தால் என் குடும்பத்தை சேர்ந்த அவர் ஆள்வதற்காக அந்த நாளை அல்லாஹ் நீட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. மேலும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரம்பரையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சந்ததியில் இருந்து தோன்றுவார்கள். அவரது பெயர் இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை போன்றது மற்றும் அவரது தந்தை பெயர் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் பெயரை போன்றது. அவங்களுடைய அங்க அடையாளங்கள் படர்ந்த நெற்றியையும் எடுப்பான மூக்கையும் உடையவராக இருப்பாங்க. அதிக உயரமானவராக இருக்க மாட்டாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. இஸ்லாத்தை நிலைநாட்டுவார். மக்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கும் அளவுக்கு பூமியை வளப்படுத்துவார். அநீதியால் நிரம்பிய உலகை நீதியால் நிரப்புவார். தன்னை நபி என்று வாதிட மாட்டார். குர்ஆன் சுன்னாவை மட்டுமே கடைபிடிப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.